எங்களை கக்க வா வீறு கொண்டு வெற்றி காணவா புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன் அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன் இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவையில்லை தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீய செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார். வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களே, நீங்க கேள்வியை கேளுங்க, நான் பதில சொல்றேன். முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கிறது. இதற்கு இந்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுகிறது. இது ஏன் கேப்டன்? இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையில இவ்வளவு கலவரங்கள் எங்க பாரு ஒரே குளறுபடியா இருக்கு, எங்க பாரு ஒரே சேதம் அடைஞ்சிருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கும் பிறகும் கூட நமது இந்திய அரசு ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுது சார்? நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கு. மத்திய அரசின் மெத்தனமா இருக்கனால இந்த மெத்தன போக்கு. முல்லை பெரியாறு பிரச்சனையில மத்தியில் ஆட்சி பண்றது யார் என்றால் காங்கிரஸ். கேரளாவில் ஆட்சி பண்றது யாருன்னா காங்கிரஸ். எப்படியா காங்கிரஸ் கட்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏன் நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்துருச்சு, இருந்தால் கூட இடைத்தேர்தல்னு ஒரு தொகுதி இருக்கு. அதுலேயே இவங்க ஜெயிச்சுட்டா கொஞ்சம் சீட்டு அதிகமாக வாங்கலாங்கிறக்காக தான், ஒரு சீட்டு கூட இருந்தால் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். ஆனால் இவங்களுடைய ஆட்சியை பற்றி தான் கவலைப்படுறாங்களே தவிர மக்கள் பிரச்சனை, 2 மாநிலத்து மக்கள் பிரச்சனையை பற்றி இவங்க கவலைப்படுறதில்லை. அதனால தான் வெறும் இவங்க ஆட்சி நினைக்கிறதுனால தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், மத்திய அரசை பொறுத்த மட்டும் மெத்தன போக்காக இருக்கிறாங்க. கேப்டன், முல்லை பெரியாறு அணை பலவீனமா இருக்கிறதா சொல்றாங்களே கேரள அரசு. கேப்டன் சார், முல்லை பெரியாறு அணை ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேரள அரசு சொல்லுது. அது உண்மையா? முல்லை பெரியாறு அணை பலவீனமா இருக்குன்னு சொல்றாங்க கேரள அரசு. இது உண்மையா பொய்யா எங்களுக்கு சொல்லுங்க கேப்டன். பலவீனம் என்பது அணையில் கிடையாது, கேரள அரசின் அரசியல்வாதிகள் மனசுல தான் இருக்கு. பலவீனங்கிறத சுமார் 30 வருஷமா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேரளாவில் இருக்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் 30 வருஷமா அணை பலவீனம் இது வரைக்கும் பலவீனமான மாதிரி கிடையாது. அப்புறம் எதற்காக இவங்க இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க? பலவீனம் பலமாகத்தான் இருக்கிறது. கட்டணம் சும்மா இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13 டேம், இதுக்கு முன்னாடி எதுவுமே இடையில இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேரளா அரசு மட்டும் தான் குதி. தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் பாதிப்புனா மக்கள் எங்கிட்ட தானே இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க, எல்லாம் தானே பாதிப்பு. முல்லை பெரியாறு பிரச்சனையில கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. சபரிமலைக்கு போறக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் தாக்கப்படுறாங்க. இது கேரளா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்குறாங்க. நியாயமா கேப்டன்? கேரளாவில் சமூக விரோதிகள் தமிழர்களை தாக்குறாங்க. அதே மாதிரி ஐயப்ப சாமி பக்தர்களையும் தாக்குறாங்களே, இதை கேரள அரசு வேடிக்கை பார்க்குது. இது நியாயமா கேப்டன்? உங்க கேள்வியில இதுக்கும் பதில் இருக்கு. சமூக விரோதிகளால் தாக்கப்படுகிறார் நீங்களே சொல்றீங்க. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான கேரள அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. கேரளாவில் ஐயப்ப தெய்வம்ங்கிறது ஒரு மறக்க முடியாத, மக்களால் மறக்க முடியாத ஒரு தெய்வம். எல்லா மாநிலத்திலும் பக்தர்கள் வருவாங்க. அந்த சீசன்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கேரள அரசு. ஆக பாதுகாப்பு கொடுக்க என்னைக்கு தவறுறது கேரள அரசு தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆள்களும் கம்பம், அதாவது கூடலூர், கம்பம், குமுளி வழியாக போக முடியலன்னா பாதுகாப்பு யாரும் கொடுக்கல, கேரள அரசு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இங்கிருந்து கூடலூர் மட்டும், கூடலூர்ல இருந்து பம்பையை தாண்டி ஐயப்பன் கோவில் வரைக்கும் அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். கொடுத்து திரும்ப சேர்ற வரைக்கும் அந்த சீசன் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாளும் செஞ்சிருக்கணும். அதை தவறிட்டாங்கிற தாழ்மையான கருத்து. என்னுடைய பேர் அனுராதா சார். கம்பம் தேனி பகுதியில் அபரிவிதமான பதட்டம் காணப்படுகிறது. அதை பத்தி உங்க கருத்து என்ன கேப்டன் சார்? கம்பம் தேனி பகுதியில் அபரிதமான பதட்டம்னா தமிழ்நாடு மக்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. கேரளாவில் சமூக விரோதிகள் புகுந்து இங்கிருந்து போற ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் அடிச்சதுனால அங்க கலவரத்தை உண்டு. அங்குள்ள தமிழர்கள் கடைகள், அங்குள்ள தோட்ட தொழிலாளர்கள் அடிச்சதுனால கோவப்படாது, நம்மளும் அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்களை இது பண்றது. ஏன் இன்னைக்கு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரும் திரள்றாங்கன்னா அதற்கு காரணம் 90க்கு அப்புறம் மாறி மாறி
அதிமுக திமுக ஆட்சி பண்ணி இதுவரைக்கும் மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் தொடருதே. அது கரெக்டா இந்த தடவை தொடருது. இனி ஜூன் வந்தா காவேரி பிரச்சனை தொடருது. ஆக இந்த இதையே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குங்கிற கோபம் தான் இந்த பதட்டத்துக்கு சூழ்நிலை காரணம். அதை உருவாக்குறது நம்ம, அதாவது கேரள அரசும் ஒரு காரணம், தமிழ்நாட்டு அரசும் ஒரு காரணம். முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கின்றதா கேப்டன்? முல்லை பெரியாறு பிரச்சனையில வந்துட்டு தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்குதா கேப்டன்? எனக்கு திருப்தி அளிக்குதா இல்லையோ அது முக்கியம் இல்லை. அங்கு உள்ள மக்கள், அந்த தண்ணீரை நம்பி பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தி அடைஞ்சாங்களான்னு தான் பார்க்கணும். திருப்தி அடையாதனால தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தினந்தோறும் இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க கிரௌடு. 5000, 10,000, 25,000, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் போகுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக மக்கள் திருப்தி அடையலைங்கிறத நான் எப்படி சொல்றேன். தமிழக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் சர்வ கட்சியினரும் ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை மத்திய அரசு செயல்படுத்துமா கேப்டன்? முல்லை பெரியார் விஷயமா தமிழக சட்டசபையில் அனைத்து கட்சி கூட்டம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை மத்திய அரசு செயல்படுத்துமான்னு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி இல்லை என்ன, முதல்ல தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அனைத்து கட்சியின் அபிப்பிராயத்தை கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்னைக்குனாலும் சட்டசபையை கூட்டியிருக்கணும். கூட்டலை. இவங்க அதுக்கப்புறம் சட்டசபையை கூட்டுறாங்க. இவங்க ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வேணும்னு தான் தீர்மானம் போட்டுச்சு. நாங்களும் ஆதரிச்சோம். நாங்க அப்படிங்கிற விட எல்லா கட்சியும் சேர்ந்து தான் ஆதரிச்சோம். அப்போ சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கே கேஸும் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, கேரள அரசு ஒத்துக்கிட்டா மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா. கேரள அரசு என்ன சொல்லுச்சு, எங்களுக்கு அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை தேவையில்லை, நாங்களே போலீஸ் பாதுகாப்பு இந்த அணைக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, கேரள அரசு மத்திய பாதுகாப்பு படையை வேணான்னு சொன்னா தள்ளுபடி பண்ணிருச்சு அந்த கேஸ். ஏழைகள் தோழா பாபா எங்களை கக்கவாவா, வீறு கொண்டு வெற்றி காணவாவா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன், அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவையில்லை, தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீயே செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார்.